ஃபோன்பே மூலயமா என்சிஎம்சி கார்டை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா டிரான்சிட் அண்ட் ஃபுட்டுன்னு இருக்கும். அதில் வந்து என்சிஎம்சி ரீசார்ஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நம்மளோடது வந்து ஸ்டேட் பேங்க் ப்ரொவைட் பண்ண கார்டு. ஸோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி மொபைல் நம்பர், நீங்கள் அந்த கார்டு கொடுத்த மொபைல் நம்பரும் அந்த கார்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை திருப்பினீங்கன்னா கடைசியில் இருக்க 16 டிஜிட்டில் லாஸ்ட்டு 4 நம்பர் மட்டும் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் தான் நீங்கள் எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்ட்டு 100, 500, 1000 இல்லைனா நீங்கள் 200 என்ன ரேஞ்சில் வேணால் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பண்ணும்போது என்னென்னா ₹1.18 வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீயாக நீங்கள் ஃபோன்பேயில் பண்ணாலும் எடுத்துப்பாங்க. வேறு என்ன அப்ளிகேஷன் இருக்குது, ஃபோன்பே, பேடிஎம்மில் பண்ணாலும் 1.18 எக்ஸ்ட்ரா எடுத்துப்பாங்க. அது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த அமௌண்ட். ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் பண்ணாலும் எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் டாப்அப் தான் பண்ணியிருக்கீங்க. இன்னும் அதாவது இப்போ இந்த டாப்அப் பண்ண உடனே இந்த கார்டை எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இந்த டாப்அப் பண்ண அமௌண்ட்டை உங்கள் கார்டில் லோட் பண்ணணும். லோட் பண்ணால் தான் ஆக்சுவலாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட்டு உங்கள் கார்டுக்கு வரும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன்.